السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 99 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 100வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். கிட்டத்தட்ட 100 பாடங்களை நாம் தொட்டுவிட்டோம். முதல் பகுதி முடித்து இரண்டாம் பகுதியில் 100 பாடத்தை நாம் தொட்டுவிட்டோம். இன்னும் இதை முழுமையாக முடித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகம் மூன்றாம் பாகமும் இருக்கின்றது, பகுதி மூன்றும் இருக்கின்றது. அதையும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக முடித்து நாம் அரபி இலக்கணத்தை விளங்குவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அதை விளங்கி அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்வதற்கும் அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பயிற்சி முஸ்தக் அக்சாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 5வது பாடமான இஸ்ம ஜமானி வல் மகானி, காலத்தை இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய 2 பெயர் சொல்லை பற்றி நாம் தெளிவாக கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் இதை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். மஃஅல் வசனில் வரும், அதே போல மஃஇல் வசனில் வரும். எப்பொழுது மஃஅல் வசனில் வரும்? நாக்கிஸாக ஒரு ஃபேல் இருந்தால் மஃஅல் வசனில் வரும். முலாரியான ஃபேலி ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்டிருந்தால் அதோட இஸ்மு ஜமான் இஸ்மு மகான் மஃஅல் வசனில் வரும். அதே போல ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கலிமா லம்மு செய்யப்பட்டிருந்தால் அதற்கும் இஸ்மு ஜமான் இஸ்மு மகான் மஃஅல் வசனில் வரும் என்றும், அதே போல மஃஇல் வசனில் 2 நிலைமையில் வரும். ஒன்று, கடைசி எழுத்து சஹீஹாக இருந்து அதே போல அது முலாரியான ஃபேலில் ஐன் கலிமா கசராக இருந்தால் மஃஇல் வசன்ல வரும். அதே போல கடைசி எழுத்து சஹீஹாக இருந்து மிசாலாக இருந்தால், அதாவது ஃபா கலிமா இருந்தால் மஃஇல் வசனில் வரும் என்றும், அதே போல 3 எழுத்து அல்லாத மற்ற எல்லாமே 4, 5 அந்த மாதிரி ஃபேல்களாக இருந்தால் எல்லாத்திற்கும் இஸ்மு மஃஊல் என்னவோ அதுதான் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானுடைய வசன் என்றும் நாம் தெளிவாக கண்டோம். இப்பொழுது வாருங்கள், அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம். கண்டு இதன் மூலம் முழு பலனையும் இதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் நாம் தீர்த்துக் கொள்வோம். பயிற்சி ரெண்டு என்ன சொல்றாங்க? இஸ்மை ஜமானி வல் மக்கானி, இஸ்மு ஜமான் இன்னும் இஸ்மு மக்கானி சீகாயிடு மினல் அஃஆலில் ஆத்தியத்தி, பின்வரும் ஃபேல்களில் இருந்து இஸ்மு ஜமான் இன்னும் இஸ்மு மக்கானி சீகாயிடு. அப்ப இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் அரபியிலே மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரியா? மஅல் லபுத்தி, கட்டமைப்பதுடன், அதாவது ஹரக்கத் கொடுப்பதுடன் பின்வரும் ஃபேல்களில் இருந்து இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானி நிசீகாயிடு. வ இதா ஹதஸ இஅலாலுன், இஅலால் உண்டாகியிருந்தால், ஏழால்னா அது தனி பாடமே பார்த்திருந்தோம் முன்னாடி. அதாவது இல்லத்தான வார்த்தைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த இல்லத்தான எழுத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு மாற்றம் உண்டாயிருந்தால் ஃபஷ்ரஹ் சபபஹு, அந்த ஏழாளின் காரணத்தை விவரி. இப்ப ஏழாள் பாடம் பெரும்பாடம் அந்த பெரிய பாடத்தில் முன்னாடி பார்த்துட்டோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாடத்துல என்ன செய்ய போறோம், அதுவும் சேர்த்து பார்க்க போறோம். இஸ்மு ஸமான் இஸ்மு மக்கானி பார்க்க போறோம். இன்னும் ஏழாள் வந்துச்சுன்னா அதையும் என்ன செய்ய சொல்றாங்க, விவரிக்க சொல்றாங்க, சரியா? வாருங்கள், லபுத்துடன் கேட்டிருக்காங்க, ஹரக்கத்துடன் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், சொல்லணும், சரியா? பார்ப்போமா? இப்ப முதல்ல அர்த்தம் பார்த்துருவோம். இதற்கான அர்த்தங்களை பார்த்து விட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்க சொன்னதை போய் செய்து விடுவோம். இப்போ காமனா நின்றான், பக்கானா அழுதான், வசலனா சேர்ந்தான், சரியா? அனாகனா முழங்காலை மடக்கினான், சரியா? அடுத்து பாருங்க, அவானா அடைக்கலம் புகுந்தான், சரியா? ஜரானா ஓடியது, ஓடினான். லாக்க நெருக்கடியானது, தாஃப சுற்றியது, ஷரிப குடித்தான், நஃபத ஊடுருவினான், சரியா? இன்கலப புரண்டது, நஹல அளவாக குடித்தான், இஸ்தாத, அப்ப இஸ்தாதனா வேட்டையாடினான், ஆப திரும்ப சென்றான், மர்ற கடந்து சென்றான். இதோட அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள், லபுத்துடன் என்ன செய்வோம், ஹர்க்கத்துடன் நம்ம இதோடைய பாடத்தை பார்ப்போம். இப்ப பாருங்க, பயிற்சி 2 பதில் இங்க இருக்கு பாருங்க. இப்ப இதுவும் பெரிய பயிற்சி தான், ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணம் நிறைய இருக்கின்றது. வாருங்கள் பார்ப்போமா? பயிற்சி 2. காம என்பதற்கு என்ன வரும்? மகாமுன், அதோடைய வசன் எப்படி வரும்? மகாமுன் வரும். இதுல என்ன மாற்றங்கள் ஏழால் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா மஃஅல் வசன்ல வரணும். அது ஏன் இப்படி மாறிச்சு, மகாமுன் மாறிச்சுன்னா இப்ப என்ன செய்ய போறோம், விளக்க போறோம். ஏழால் பாடத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டு இங்கே நம்மளுக்கு அதை விளக்கமாக குடிக்கிறார்கள், அதனால இங்கே என்ன செய்யுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு அந்த ஏழால் பாடத்தை ஒரு முறை திருப்பி ஞாபகப்படுத்தியதை போன்று இருக்கும். இப்ப பாருங்க, அஸ்லுஹு, இந்த இந்த
இஸ்மு மக்கான் இல்லாட்டி இஸ்மு ஜமான் ரெண்டுத்துக்கும் ஒரே வசன் தான். சரியா? மக்காமுன் என்பதுதான் வசனு. நம்ம ஹர்கத்தோட கேட்டாங்க, அதனால ஹர்கத்தோட கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, அஸ்லுஹு அதோடைய அசல் ஆகிறது எது? இந்த மகாம் என்பதுடைய அசல் ஆகிறது மக்குவமுன், மக்குவமா இருக்கும். ஏன்னா மஃஅலுன் மக்குவமுன் அதான வசனு. ஏன்னா இதுல ஐன் கலிமா இல்லத்து வரும். ஐன் கலிமா வந்து லம்மு வரும். முலாரியில ஐன் கலிமா லம் இருந்தால் அது மஃஅல் வசன்ல வரணும். அதனால வந்துச்சு. நம்மளுக்கு அந்த காரணம் கேட்கல, அதனாலதான் அந்த காரணத்தை இங்க விளக்கல. இது அதற்கான பயிற்சி கிடையாது. ஏன் மஃஅல் வசன்ல ஏன் மஃஇல் வசன்ல வந்துச்சு அந்த காரணம் கேட்கல. ஏழானுடைய காரணம் தான் விளக்க சொன்னாங்க. அதனால ஏழானுடைய காரணத்தை மட்டும் இங்க விளக்குவோம். சரியா? நம்மளும் அதை மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதையும் விளக்குனா ரொம்ப நீண்டு விடும். அதனால ஏழானின் காரணத்தை மட்டும் பார்ப்போம். அஸ்லுஹு அந்த மக்குவா மக்காம் என்பதோடைய அசலாகிறது மக்குவமுன், மக்குவமா இருக்கும். உனக்கில ஹரக்கத்து வாவி இல்ல சாக்கினி சஹிஹி கபலஹா. சரியா? வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் திருப்பப்பட்டது. வாவுடைய ஹரக்கத்து இது இருக்குல்ல, இது சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் திருக்கப்பட்டது. அப்படி கொடுத்துட்டா என்னவாயிரும்? திருப்பி அது கொடுக்க இடம் பெயர்க்கப்பட்டது. அப்படி அதுக்கு கொடுத்துட்டோம்னா என்னவாயிரும்? ஃபசாரத் மகவுமுன் என்னன்னு மாறிடும்? மகவுமுன் என்று மாறியது. ஏன்னா ஹரக்கத் அங்க போகணும். ஏன்னா ஏனால் தான் சட்டம் முன்னாடி படிச்சிருக்கோம். என்னது? இல்லத்தான எழுத்துக்கு ஹரக்கத் என்று அதுக்கு முன்னாடி சஹீஹான ஒரு எழுத்து சுக்குன் பெற்றிருந்தா அந்த ஹரக்கத்தை அங்க கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா முன்னாடி உள்ளதுக்கு தோதுவாக அதை அலிஃபாக மாத்த வேண்டும் படிச்சிருக்கோம்ல. அதுதான் நம்ம ஒரு தடவை இது படிக்கும் பொழுது ஞாபகம் வரும். சரியா? அப்ப ஃபசாரத் மகவுமுன், மகவுமுன் மாறியது. சும்ம பிறகு ஹரக்கத்தில் வாவு பி ஹசபில் அசலி, அசலை கவனிப்பதை கொண்டு வாவு ஹரக்கத் பெற்று இருந்தது. அசலை கவனிக்கும் போது வாவுக்கு ஹரக்கத் இருந்தது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹல் ஆனு, அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்றது. அல் ஆனு இப்பொழுது அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று என்ன செய்யப்பட்டது? ஃபத்தஹ பெற்றது. முன்னாடி ஃபத்தஹ் இருந்துதான். இப்ப நம்ம ஹரக்கத்து கொடுத்தோன்னே இப்ப என்ன ஆயிருச்சு? வாவுக்கு சுக்கூன் ஆயிருச்சா? அப்ப இப்போ வாவுக்கு என்ன ஆயிருச்சு? இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்படின்னா முன்னாடிக்கு ஃபத்தஹ் ஆயிருச்சுல, அதுக்கு தோதுவா என்ன செய்வோம்? ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்தோம்ல. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் என்ன செய்யப்பட்டது? அலிஃபாக புரட்டப்பட்டது. சரியா? அப்ப அதனாலதான் என்ன செஞ்சோம்? அலிஃபாக புரட்டினோம். ஆஹ் அப்புறம் பாருங்க, ஃபசாரத் மகாமுன், மகாமுன் என்று மாறியது. அலா வசனி மஃஅலின், மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் மகாம் என்று மாறியது. சரியா? அப்ப மஃஅல் தான். ஆனா அதுல ஏழாளுடைய மாற்றங்கள் வந்ததால் என்னன்னு வந்துச்சு? ஆஹ் என்னன்னு படிச்சோம்? மகாம் அப்படின்னு படிக்கிறோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ஜரா. சரியா? ஜரா என்றால் என்னது? ஓடினான். அப்ப மஜ்ரானா ஓடும் இடம், ஓடும் காலம் ரெண்டுமே சொல்லலாம். இதுக்கு மஜ்ரயுன் வரணும். மஃஅல் வஸ்ன் தான் இதுவும். சரியா? ஏன் பாருங்க, ஏன்னா கடைசி எழுத்து நாக்கிஸ்ல, நாக்கிஸ்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? எதுல வரணும்? மஃஅல் வஸ்ன்ல தான் வரணும். அப்ப அஸ்லுஹு இந்த மஜ்ரா என்பதோடைய அசலாகிறது மஜ்ரயுன். என்ன இருக்கணும்? மஜ்ரயுன் இருக்கணும். அப்ப ஏன் மஜ்ரான் மாறிச்சு? இப்ப அதான் படிக்க போறோம். சரியா? படிப்போமா? பாருங்க, அஸ்லுஹு மஜ்ரயுன் அதோடைய அசல் என்பது மஜ்ரயா இருக்கும், மஜ்ரயுன் என்பதா இருக்கும். ஹரக்கத்தில் யா ஓ, யா ஹரக்கத் பெற்றது. வன் ஃபத்தஹ மா கப்லஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அது அலிஃபாக புரட்டப்பட்டது. அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. நம்ம ஏனால சட்டம் படிச்சிருக்கோம். என்னது? யா மஜ்ரயுன், யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த யாவை அலிஃபாக புரட்ட வேண்டும்னு நம்ம ஏழால் பாடத்துல படிச்சோம். அதேதான், யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் ஃபத்தஹ் பெற்றது. அதனால் அந்த யா என்ன செய்யப்பட்டது? அலிஃபாக புரட்டப்பட்டது. அந்த யா ஓரத்துல வரணும். அதே போல ஓரத்துல கடைசியா தான் வந்திருக்கு. ஃபசாரத் மஜ்ரன், எனவே அது மஜ்ரன் என்று மாறியது. அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் மஜ்ரன் என்று மாறியது. நாக்கிஸா இருக்கனால மஃஅல் வசன். சரியா? அடுத்து பார்ப்போமா? அப்புறம் பாருங்க, இன்கலப என்பது முன்கலபுன். இன்கலபுக்கு என்ன வரணும்? ஏன்னா இது ஐந்து எழுத்து. இது காரணமே இல்லை. ஏன்னா இதுல எந்த ஏனாலும் ஏற்படல. முஃப்தா அல் வசன்ல வரணும். அதே போல முன்கலப் வந்துச்சு. ஏன்னா இது ஐந்து எழுத்துக்கு என்னதான்? இஸ்மு ஃபுல் வசன்ல தான் இஸ்மு ஜமான் மக்கான் வரும். அதனால முன்கலபும் தான் அதோடைய இஸ்மு ஜமான் மக்கானும். அப்ப லம் யஹ்துஸ் ஃபீஹி இஅலாலுன், இந்த இந்த முன்கலப் என்ற வார்த்தையிலே லஃப்லிலே உண்டாகவில்லை ஏழாலும், எந்த ஒரு ஏழாலும் உண்டாகவில்லை. எந்த ஒரு மாற்றமும் ஏன்னா இல்லத்தோட எழுத்தே வரல, இப்ப எப்படி ஏழால் ஏற்படும்? அதனால எதுவுமே ஏற்படவில்லை. அப்புறம் பாருங்க, பக்காக்கு மபுக்கான்னு வரும். அப்ப இதுக்கு அசல் எப்படி வரணும்? மபுக்கையுன்னு வரணும். ஏன் மபுக்கான்னு மாறிச்சு? மேல சொன்ன அதே காரணம் தான். ஏன் ஓரமா வந்து ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி சஹிஹான எழுத்துக்கு ஃபத்தஹ் இருந்தால் நம்ம மாத்தணும்ல. அதே தான் பாருங்க, அஸ்லுஹு மபுக்கா என்பது அசலாகிறது மபுக்கையுன்.
மஃப்அலுன் மபுக்கையுன் அப்படிதான் வரணும். அலா வஸ்னி மஃப்அலின். மஃப்அல் என்ற வசனின் பிரகாரம் மபுக்கையுன் தான் வரணும். ஹரக்கத்தில் யா ஓ யா ஹரக்கத் பெற்று விட்டது. மன் ஃபதஹ மா கப்லஹா, இந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்று விட்டது. அப்ப யா மபுக்கையுன், யாவுக்கு ஹரக்கத் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஃபதஹ் வந்துருச்சு. அப்ப அப்படி இருந்தா என்ன சட்டம்? ஏலானின் படி, ஏலானின் சட்டத்தின்படி அதை அலிஃபா மாத்தணும்ல. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. அது அலிஃபாக புரட்டி மபுகான் படிச்சோம். சரியா? அடுத்து பாருங்க, லாக்க. லாக்க என்பது மலீக்குன். அப்ப இது என்னது? மலீக்குன் படிச்ச மஃபீல் வசனு. சரியா? அப்ப பாருங்க, அஸ்லு அதோடைய அசல் என்பது மலீக் என்பதோடைய அசல் என்பது மல்லீக்கு மல்லீக்குன் மஃபீலுன் மல்லீக்குன் அப்படிதானே வரணும். இப்ப என்ன மலீக்குன் யா மாத்தணும்? நுகிலத் கசரத்துல் யா இல சாக்கினி ஸஹீஹி கபலஹா, யாவுடைய கசரத்து இடம்பெயர்க்கப்பட்டது. எதன் பக்கம்? அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இப்ப யாவுக்கு கசர் இருந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி சஹீஹான சுக்குன் பெற்ற இந்த லாத் இருக்குல்ல, இந்த லாதுக்கு இடம்பெயர்க்கப்பட்டது. அப்ப என்னவாயிருச்சு? மலீகுன். ஃபசாரத் மலீகுன், எனவே அது மலீகுன் என்று மாறியது. அலா வஸ்னி மஃபீலின், மஃபீலுடைய வசனின் பிரகாரம் மலீகுன் என்று மாறியது. சரியா? அப்ப மஃபீல் வசன் எதுக்கு? எஃபீல் வசன்ல வந்துச்சுன்னா முலாரி, அதுக்கு மஃபீல் வசன்ல தானே இஸ்மு ஜமான் மக்கான் வரும். அப்ப எலீகு, அப்ப அதுலயும் என்னதான் ஐன்கலிமா இல்ல, ஐன்கலிமா இல்லத்து. அதே போல கஸ்ர் வரும். எஃபீல் வசன்ல தான் வரும். எலீகு அது எந்த வசன்ல வரும்? எஃபீல் வசன்ல தான் வரும். அதோட இஸ்மு ஜமான் மக்கானும் மஃபீல் வசன்ல வந்துச்சு. சரியா? அப்ப இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். யாவுக்கு ஹர்கத் பெற்றதுக்கு முன்னாடி சுக்குன் பெற்று சஹீஹான எழுத்து இருந்தா அதை இடத்த மாத்திருவோன்னு. அதனாலதான் இங்க மாத்தணும். ஏழாள் படத்துல படிச்சிருக்கோம்ல. அடுத்து பாருங்க, நஹல என்பது அதுக்கு மன்ஹல் வரும். இஸ்மு ஜமான் மக்கான் மஃஅல் வசன்ல வரும். சரியா? அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் வரும். அன்ன ஃபஅலஹு, ஏனென்றால் நிச்சயமாக அதோடைய ஃபஅல் ஆகிறது. இந்த எது இது காரணம் கேட்கல. அஹ் ஆனாலும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? காரணம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் பாருங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். என்ஹலு, இதோட முதாரியான ஃபேல் என்ஹலுன்னு வரும். ஐன் கலிமா ஃபத்தஹ் பெற்று என்ஹலு, ஐன் கலிமாக்கு ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்ப அதுக்கு ஃபத்தஹ் வந்தால் மஃஅல் வசன்ல தானே வரணும். அதான் என்ன ஃபேலு, என்னன்னா நிச்சயமாக அந்த மன்ஹல் மஃஅல் வசன் வந்திருக்கல, இந்த மன்ஹலுடைய ஃபேல் என்பதாகிறது மஃப்தூஹுல் ஐனி ஃபில் முலாரியே, முலாரியிலே ஐன் கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப முலாரியில ஐன் கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்டது. என்ஹலுன்னு அது ஃபத்தஹ் செய்யப்பட்டதா வரும். வலம் யஹ்துஸ் ஃபீஹி இஅலாலுன், அதிலே உண்டாகவில்லை இஅலாலுன், எந்த ஒரு இஅலாலும் உண்டாகவில்லை. ஏன்னா எல்லாமே மூணுமே இல்லத்தே எழுத்தே வரல. எல்லாமே சரியான சஹீஹான எழுத்து தான். அதனால எந்த ஒரு இஅலாலும் ஏற்படவில்ை. அப்புறம் பாருங்க, வசலுக்கு மௌசில் படிக்கணும். என்னன்னு படிக்கணும்? மௌசிலுன் மஃஇல் வசன்ல. ஏன்னா இது மிசால்ல. மிசால்னா வாவ் ஃபா கலிமா இல்லத்தா இருந்து கடைசி எழுத்து சஹீஹாக இருந்தால் அது மஃஇல் வசன்ல கொண்டு வரணும். அதான் கொண்டு வந்திருக்கும். அலா வஸ்னி மஃஇலின் பி கஸ்ரில் ஐனி, ஐன் கலிமாவுக்கு கஸ்ரை கொண்டு மஃஇல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். அப்ப மௌசில் மஃஇல் லி அன்ன ஃபிஅலுஹு, ஏனென்றால் நிச்சயமாக இந்த மௌசில் என்ற அந்த இஸ்மு ஜமான் மக்கானின் ஃபிஅல் ஆகிறது. மிசாலுன் சஹீஹுல் ஆஃபிரி, மிசாலாக இருக்கும். ஃபா கலிமா இல்லத்தானதா இருக்கும். சஹீஹுல் ஆஃபிரி, கடைசி எழுத்து சஹீஹானதா இருக்கும். இப்ப லாம் சஹீஹானது. வாவ் ஃபா கலிமா இல்லத்தாக இருக்கிறது. இல்லத்தனா என்னது? வாவ் அலிஃப் யா எதுன்னு வந்து ஒன்றால் அதான் இல்லத் தானே. இப்ப இல்லத்தாக இருக்கிறது. வலம் யஹ்துஸ் ஃபீஹி இஅலாலுன், இன்னும் இந்த மௌசில் என்பதிலே என்ற லஃப்லிலே எந்த ஒரு ஏலாலும் உண்டாகவில்லை. இப்ப இதுல எந்த ஒரு ஏலாலும் ஏற்படல. ஏன்னா அதே வசன்ல தான் இருக்கு. மஃஇல் மௌசில், எந்த ஒரு ஏலாலும் என்ன செய்யல, ஏற்படல. சரியா? அப்புறம் பாருங்க, தாஃப் என்பது அதுக்கு இஸ்மு ஜமான் மக்கான் எப்படி வரணும்? மத்தாஃபுன் என்பது வரும். அப்ப ஏன் இப்படி வருதுன்னு பார்ப்போமா? அஸ்லுஹு, அப்ப ஏன் இது ஃபர்ஸ்ட் ஏன் மஃஅல் வசனு? ஏன்னா தாஃப யதூஃபு, ஐன் கலிமாவுக்கு லம்மு வரும். முலாரியில் ஐன் கலிமாவுக்கு லம்மு வரும். யதூஃபு யஃபுலு வசன் தான் இது அசல்ல. அதனால ஐன் கலிமா முலாரிக்கு வந்துச்சுன்னா அது மஃஅல் வசன்ல தான் இஸ்மு ஜமான் மக்கான் வரும். அதனாலதான் மத்தாஃபுன்னு வந்துச்சு. உஸ்லுஹு, இந்த மத்தாஃப் என்பதுடைய லஃப்லின் அசல் ஆகிறது மத்வஃபுன் மஃஅலுன் என்பதா இருக்கும். மத்வஃபுன் என்பதா இருக்கும். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கபலஹா, வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற தாஃப் தா, அந்த வாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தா தானே. அந்த சுக்குன் பெற்ற தாவின் பக்கம் என்ன செய்யப்பட்டது? இடம்பெயர்க்கப்பட்டது. இப்போ வாவுடைய ஹரக்கத் இந்த ஃபதஹ் என்பது தாக்கு என்ன செய்யப்பட்டது? இடம்பெயர்க்கப்பட்டது. ஃபசாரத் மதௌஃபுன், எனவே என்னன்னு மாறியது? மதௌஃபுன் என்று மாறியது. பிறகு தஹர்ரக்கத்தில் வாவு பி ஹசபில் அஸ்லி, அசலை கவனிப்பதை கொண்டு வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது. இப்ப அசலை கவனிக்கும் பொழுது என்ன இருந்துச்சு? வாவுக்கு ஹரக்கத் இருந்துச்சு. அதனால நம்ம எதுவுமே மாத்தல. இப்ப ஒன் ஃபத்தஹ மா கபலஹல் ஆன, இப்பொழுது
இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்று விட்டது. இப்பொழுதுனா இந்த மாற்றத்தை இடம் பெயர்த்த பிறகு, இந்த ஹரக்கத்தை இடம் பெயர்த்த பிறகு இப்பொழுது இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றுவிட்டது. இப்போ வாவுக்கு முன்னால் ஒன்று ஃபதஹ் இப்போ பெற்றுச்சுனால அதுக்கு தோதுவா என்ன செய்யணும்? ஃபதஹுக்கு தோதுவா நம்ம அலிஃபா மாத்தணும்ல. அப்ப முன்னாடி மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபதஹ் எதுவும் வரல. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? வாவுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபதஹ் பெற்றது. அதனால குலிபத் அலிஃபன், அந்த வாவ் புரட்டப்பட்டது, அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் மதாஃபுன், எனவே மதாஃப் என்று மாறியது. அப்ப மதூஃபுன் அலிஃபா மாத்திட்டா மதாஃப் ஆயிரும். மதாஃப் என்று மாறியது. அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் மதாஃப் என்று மாறியது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இஸ்தாதன் இருக்கு. அப்ப இஸ்தாதுக்கு இது 5 எழுத்து. அப்ப அதுக்கு எப்படிதான் வரும்? இஸ்மு மஃபூல் வசன்ல தானே வரும். அப்ப இஸ்மு மஃபூல் வசன் இஃப்தஅல வசனுக்கு முஃப்தஅல் வசன்ல வரும். அதனால இது முஸ்தாதுன் வந்திருக்கிறது. அப்ப இதுல சில ஏழால் ஏற்பட்டனால முஃப்தஅல் நேரடியாக வரல, சில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை இப்ப விளக்க போறோம் பாருங்க. அஹ் அஸ்லுஹு, இந்த முஸ்தாது என்ற லஃப்லின் அசலாகிறது முஸ்தயதுன், முஃப்தஅலுன், முஸ்தயதுன். சரியா? இதான அசலு. இப்ப முஸ்தயதுன் என்பதா இருக்கும். தஹர்ரகத்தில் யா உ வன்ஃபதஹ மா கப்லஹா, யா ஹரக்கத் பெற்றது. யா ஹரக்கத் பெற்றது. இன்னும் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றது. அதனால முன்னாடியே படிச்சதுதான் என்ன செய்வோம்? ஆஹ் ஃபகுலிபத், எனவே அது புரட்டப்பட்டது. அலிஃபன், அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத், எனவே மாறியது. முஸ்தாதுன், இப்ப முஸ்தயதுன்ல யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் இருந்தால் அது என்ன செய்வோம்? அதை யாவை அலிஃபாக புரட்ட வேண்டும். ஏழால் படத்துல படிச்சோம்ல, அதான் ஃபசாரத் முஸ்தாதுன், எனவே முஸ்தாத் என்று மாறியது. அலா வசனி முஸ்தஅலின், முஸ்தஅல் என்ற வசனின் பிரகாரம் முஸ்தாதுன் என்று மாறியது. ஆஹ் அடுத்து பாருங்க, அனாச. அனாசக்கு எப்படி வரும்? இது 4 எழுத்துல 3 எழுத்து இல்லாம எதுல வந்தாலும் இஸ்மு மஃபூல் தான். அப்ப அஃப் அஃஅல வசன்ல முஃப்அல் வசன்ல வரணும். ஆனா முனாஃபுன் வந்திருக்குதுல்ல, அப்ப அது ஏன் அப்படி மாறிச்சுன்னு பார்ப்போமா? இஸ்மு மஃபூல் வசன்ல தான் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் வரும். ஆனா அது எப்படி இருக்கணும்னா முஃப்அல் வசன்ல இருக்கணும். ஆனா முனாஃபுன் இருக்கா, அந்த ஏழால் மாறி இருக்கு. சில சட்டங்கள் இதுல வந்திருக்கிறது. அதான் இப்ப விளக்க போறோம். அஸ்லுஹு, அதனுடைய அசல் ஆகிறது, இந்த முனாஃப் என்ற லஃபின் அசல் ஆகிறது முன்வஹுன், முஃஅலுன் முன்வஹுன் என்பதா இருக்கும். நுகைலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா, இது பல தடவை பார்த்துட்டு அதேதான். ஆஹ் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற அந்த நூனின் பக்கம் வாவின் ஹரக்கத் இடம்பெயர்க்கப்பட்டது. அப்ப வாவுக்கு முன்னாடி உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற நூன் தானே இருக்கு, அதன் பக்கம் இந்த வாவுடைய ஹரக்கத் இடம்பெயர்க்கப்பட்டது. ஃபசாரத், எனவே மாறியது. முனவுஹுன், இங்க வாவுக்கு ஃபத்தஹ் இருக்கு, அப்படி வரக்கூடாது. முனவுஹுன் என்று மாறியது. சரியா? சும்ம தஹர்ரகத்தில் வாவு பிஹஸபில் அஸ்லி, பிறகு அசலை கவனிப்பதை கொண்டு வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தது. அசல்ல கவனிக்கும் போது வாவுக்கு ஹரக்கத் இருந்தது. ஒன் ஃபதஹ மா கபலஹல் ஆன, இப்பொழுது வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றுவிட்டது. இப்பொழுதுனா இந்த ஹரக்கத்தை இடம்பெயர்த்த பிறகு முனவுஹுன், வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றது. அப்ப அதுக்கு தோதுவா என்ன செய்யணும்? அலிஃபா மாத்தணும்ல. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் முனாஹுன், முனாஹுன் என்று மாறியது. அலா வஸ்னி முஃஅலின், முஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் முனாஹுன் என்று மாறியது. அப்ப வாருங்கள், இஸ்மு மஃபூல் வஸன்ல தானே வந்திருக்கிறது. முன்வஹுன், அதுல சில ஏழால் மாற்றத்தினால் முனாஹுன் என்று மாறியது. அடுத்து பாருங்க, ஷரிப. ஷரிப என்பதற்கு மஷ்ரப் எப்படின்னு வர வேண்டும். ஏன்னா இதோடைய முலாரி மஃபூல் வந்து யஷ்ரபு, ஐங்கரிமா ஃபத்தஹ் வரும். அப்ப மஃஅல் வஸன்ல தான் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் வரும். இப்ப பாருங்க, அலா வஸ்னி மஃஅலின் பி ஃபத்ஹில் ஐனி, ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹை கொண்டு மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். لأن فعله, ஏனென்றால் நிச்சயமாக இந்த இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானுடைய இந்த மஷ்ரப் என்ற லஃப்லின் ஃபஅல் ஆகிறது மஃப்தூஹுல் ஐனி ஃபில் முலாரிஇ, முலாரியிலே ஐன் கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்டதா இருக்கும். வலம் யஹ்துஸ் ஃபீஹி இலானுன், இன்னும் அதிலே எந்த ஒரு ஏலாலும் உண்டாகவில்லை. இந்த மஷ்ரப் என்ற லஃப்லிலே எந்த ஒரு ஏலாலும் உண்டாகவில்லை. ஏன் அதுல எந்த ஒரு ஏலாலும் ஏற்படல, அதனாலதான் மஃஅல் மஷ்ரப் அதே வசன்ல வந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமும் அதுல கொண்டு வரல. ஆப, ஆபக்கு பாருங்க மஆபுன், இப்ப இது 3 எழுத்து. இது என்ன வசன்ல வந்திருக்கு? அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் வந்திருக்கு. ஆனா இதுல ஏழால் ஏற்பட்டிருக்கு. மஃஅல் மஆப் ஒரே மாதிரி இல்லைல்ல, அப்ப ஏழால் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? அஸ்லுஹு, இந்த மஆப் என்ற லஃப்லின் அசல் ஆகிறது மஅவபுன், மஅவபா இருக்கும். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா, இந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற அம்சாவின் பக்கம் வாவின் ஹரக்கத்
இடம்பெயர்க்கப்பட்டது. இப்ப இந்த வாவுடைய ஹரக்கத் என்ன செஞ்சிட்டோம், ஹம்சாக்கு கொடுத்துட்டோம். அப்ப எப்படி மாறும், ஃபசாரத் மஅவுபுன். இந்த வாவுக்கு ஹரக்கத் இருக்கக்கூடாது, சுக்குன் இருக்கணும். ஃபசாரத் மஅவுபுன், மஅவுபுன் என்று மாறியது. சும்ம ஹர்ரக்கத்தில் வாவு பிஹசபில் அஸ்லி. அசலை கவனிப்பதை கொண்டு வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது. அசல் மஅவுபுன் படிக்கும் போது ஹரக்கத் இருந்துச்சு. ஆனா ஒன் ஃபத்தஹ மா கப்லஹல் ஆன, இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றுவிட்டது. இப்பொழுது ஹரக்கத் இடம் பெயர்த்த பிறகு இப்பொழுது மஅவுபுன்னு வாவுக்கு முன்னா உள்ள ஒன்று ஹரக்கத் பெற்றிருக்கு, ஃபத்தஹ் பெற்றிருக்கு. இப்ப ஃபத்தஹ் பெற்றது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அதுக்கு தோதுவா வாவை மாத்தணும்ல. அப்ப ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா தானே மாத்துவோம். ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் மஆபுன், எனவே மஆபுன் என்று மாறியது. இப்ப மஅவுபுன்ல இந்த வாவ் அலிஃபா மாத்திட்டா மஆபுன் மாறிடும். சரியா? அடுத்து பாருங்க, அவா. அதுக்கு பாருங்க, மக்வா மஃஅல் வஸல் அஸ்லுஹு. இந்த மக்வா என்ற லஃப்லின் அசலாகிறது மக்வையுன் மஃஅலுன் மக்வையுன் மஃஅலுன் மக்வையுன், அப்படிதானே வரணும். அப்ப அதுல என்ன ஆச்சு, இந்த ஹரக்கத் யாவு ஒன் ஃபத்தஹ மா கப்லஹா. இந்த ஏழால் சட்டம் இருக்குல்ல, அதோட இங்கே வந்துருச்சுல, யா ஹரக்கத் பெற்றது, இந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. யா ஹரக்கத் பெற்றது, அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் மஅவன், எனவே அது எப்படி மாறிச்சு, மஅவா. ஃபசாரத் மஅவா, மஅவா என்று மாறியது. அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் மஅவா என்று மாறியது. அப்ப நம்ம படிச்சிருக்கோம், யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் உள்ள ஃபத்தஹ் பெற்றால் அந்த யாவை அலிஃபாக மாற்ற வேண்டும் என்று ம- ஏழால் பாடத்தில் படிச்சோம். அதான் மஅவையும் என்பது மஅவா என்று மாறியது. சரியா? அடுத்து பாருங்க, நஃபத. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இல்லத்தோட எழுத்தே வரல, அதனால இதுல என்ன ஏற்பட்டிருக்காது, ஏழால ஏற்பட்டிருக்காது. அதுக்கு எப்படி வரணும், இஸ்மு ஜமான் மக்கான் மஃஅல் வசன்ல. மன்ஃபதுன் மஃஅலுன், மஃஅல் வசன்ல தான் வரணும். அது ஏன் மஃஅல் வசன்ல வந்துச்சுன்னு விளக்குறாங்க பாருங்க. அலா வஸ்னி மஃஅலின் பி ஃபத்ஹில் ஐனி, ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹை கொண்டு மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் வரும் இஸ்மு ஜமான் மக்கான். لأن فعله ஏனென்றால் நிச்சயமாக மன்ஃபத் என்ற லஃப்லின் ஃபேல் ஆகிறது. மல்மூமுல் ஐனி ஃபில் முலாரி, முலாரியிலே அதோடைய ஐன் கலிமா லம்மு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப என்ஃபுது இதோடைய மன்ஃபது, நஃபது வந்து மாதி, அதோட முலாரி அப்படியே வரும், என்ஃபுதுன்னு வரும். அப்ப ஐன் கலிமாக்கு லம்மு தானே. ஐன் கலிமாக்கு லம்மு வந்திருந்தா மஃஅல் வஸன்ல தான் இஸ்மு ஜமான் மக்கான் வரணும், நம்ம பாடத்துல படிச்சோம்ல. ஆனா அதான் மன்ஃபத் மஃஅல் வஸன்ல வந்து வலம் யஹ்துஸ் ஃபீஹி ஏலானுன், இன்னும் இந்த மன்ஃபத் என்ற லஃப்லிலே எந்த ஒரு ஏலானும் உண்டாகவில்லை. அப்ப இதுல எந்த ஒரு ஏலானும் உண்டாகவில்லை. சரியா? அப்புறம் பாருங்க, மர்ர மமர்ர மமர்ருன். மர்ரக்கு எப்படி வரணும், மமர்ருன் மஃஅல் வஸன்ல வந்திருக்கு. இப்ப பாருங்க, ஆனா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் வந்திருக்கு, ஆனா அப்படி படிக்கல, மஃஅல். அப்ப மஃஅல் வஸன்ல எப்படி இருக்கணும், அஸ்லுஹு மமர்ருன் என்ற லஃப்லின் அசல் ஆகிறது மம்ரருன் மஃஅலுன். இதான அப்படி ஒரே வசனா இருக்கு, மஃஅலுன் மம்ரருன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்ல. அப்ப ஏன் இந்த மாற்றத்தை எடுத்துக்கிச்சுன்னு பாப்போமா. وقد حدث فيه إدغام المتماثلين, திட்டமாக இந்த மர்ரூன் என்ற லஃப்லிலே திட்டமாக உண்டானது இத்காமுல் முத்தமாசிலைனி, ஒன்றுபட்ட ஒன்று போல் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இணைப்பது அந்த வார்த்தையிலே உண்டானது. அப்போ ஒன்று போல் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தை, இந்த ரா இந்த ரா ரெண்டும் ஒரே ஒன்று போல் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை தானே. ஒன்று போல் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தையை இணைப்பது. அப்ப இணைக்கணும்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரா உடைய அந்த ஃபத்தஹ் எதுக்கு போயிடும், முன்னாடி சுக்குன் பெற்ற மீமுக்கு போய் மமன் மாறிடும். அதுக்கப்புறமா இது ஒன்று போல் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ராவையும் என்ன செஞ்சிடணும், இணைத்து மர்ருன் அப்படின்னு படிச்சிடணும். சரியா? அப்ப அதுக்கு என்ன வரும், இந்த மூணாவது எழுத்துக்கு ஃபத்தஹ் வருமா லம்மு வருமான்னு கண்டு தெரியறதுக்கு தான் இந்த ஃபத்தஹ் என்ன செய்யறோம், முன்னாடி உள்ள சுக்குன் பெற்ற மீமு கொடுத்துறோம். அதை கொடுத்துட்டு இதை என்ன செஞ்சிடும், இதுகாம் செஞ்சு படிச்சிடறோம். சரியா? அப்ப இதான் அதனால்தான் மம்ரருன் என்பது மமர்ருன் என்று மாறியது. சரியா? இங்க ஃபத்தஹ் கொடுத்துருக்கு, என்னதான் வரணும், ஆஹ் லம்ம போச்சு மமர்ருன் அப்படின்னு படிக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடிந்து விட்டு வாருங்க, தொடர்ந்து அடுத்த பாடங்களை தொடர்ந்து காண்போம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.